Hi, hello friends. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய நவி ஆப்ல நம்ம எப்படி யுபிஐ நம்பரை அன்லிங்க் பண்றது, நம்ம எப்படி delete பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, நவி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நவி ஆப் வந்து ஓப்பன் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ நவி ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல பேமெண்ட் செட்டிங்ஸ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு யுபிஐ நம்பர் சொல்லிட்டு இருக்கும். பேமெண்ட் செட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய யுபிஐ நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து யுபிஐ நம்பர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யுபிஐ நம்பர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். யுபிஐ நம்பர் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து நீங்க ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த யுபிஐ நம்பர் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க பேங்க் அக்கௌண்டோட அந்த யுபிஐ நம்பரை லிங்க் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ உங்களுடைய யுபிஐ நம்பருக்கு நேரா பக்கத்துல 3 டாட் வந்து கொடுத்திருப்பாங்க ரைட் சைடுல. அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து 3 டாட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ இருந்து இப்படி ஒரு பாப்அப் வந்து பாத்தீங்கன்னா வரும் யுபிஐ நம்பர் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு கீழ பாட்டம்ல லாஸ்டா delete யுபிஐ நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. delete யுபிஐ நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து delete யுபிஐ நம்பர் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய யுபிஐ நம்பர் வந்து delete ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும். delete ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும், திரும்ப லிங்க் பண்ற மாதிரி.